வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஸ்ரீஹரி மற்றும் சுதா. தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விலையை ₹2.50 குறைத்தது மத்திய அரசு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றலை பயன்படுத்த அரசு முழு கவனம் செலுத்துகிறது. பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு கட்டுரையில் தகவல். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் அமைக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆட்ட நேர இறுதியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்புக்கு 364 ரன். தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை. வரும் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை. விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் மீதான உற்பத்தி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளதால் அவற்றின் விலை ₹2.50 குறைக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, மத்திய அரசு உற்பத்தி வரியில் ₹1.50 குறைத்துள்ளது என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் ₹1 இழப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றும் கூறினார். இதன் மூலம் மொத்தம் ₹2.50 பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனால் மத்திய அரசுக்கு 10,500 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $86 அதிகரித்துள்ளது என்றும் பண மதிப்பிழப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். மாநில அரசுகளும் வாட் வரியை குறைத்து பெட்ரோல் டீசல் விலை பாதிப்புகள் பொதுமக்களை பாதிக்காத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அருண்ஜேட்லி கேட்டுக் கொண்டார். एक्साइज ड्यूटी हम लोग ₹1.50 कम करेंगे और जो ओएमसीज हैं वो ₹1 की कटौती अपनी प्राइसिंग में फैक्टर इन करेंगी. तो केंद्र सरकार की तरफ से हम लोग ₹2.50 तुरंत कंज्यूमर्स को इसका रिलीफ देंगे. पेट्रोल और डीजल दोनों पे ₹2.50 का रिलीफ देंगे. மத்திய அரசின் நடவடிக்கையை அடுத்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களிலும் பெட்ரோல் டீசல் விலையை ₹2.50 என்ற அளவில் குறைத்துள்ளன. இதன் காரணமாக இந்த 3 மாநிலங்களில் மத்திய அரசின் விலை குறைப்பையும் சேர்த்து பெட்ரோல் டீசல் விலை ₹5 குறைந்துள்ளது. சுற்றுச்சூழல் குறித்த ஆராய்ச்சி மற்றும் புதிய படைப்புகளை கண்டறிவது அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய நாளிதழ்களில் இதுகுறித்து கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், சுற்றுச்சூழல் தொடர்பான கேள்விகள் குறித்து விரிவான ஆலோசனை மற்றும் விவாதங்கள் தேவைப்படுவதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவில் பருவநிலை மாற்றம் குறித்து அனைவரும் பேசி வரும் நிலையில் இந்தியாவில் பருவநிலை சார்ந்த சமநிலை குறித்து சிந்தனைகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்த அவர், 2015ஆம் ஆண்டு பாரிஸில் நிறைவேற்றப்பட்ட பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதில் முன்னிலையில் இந்தியா உள்ளதாகவும் இது பெருமை கொள்ளும் நிகழ்வு என்றும் கூறியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றலை பயன்படுத்துவது குறித்து இந்தியா தனது முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறது என்றும் கடந்த 4 ஆண்டுகளில் மின்சாரத்துறை அனைவரும் பயன்பெறும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக உஜாலா திட்டத்தின் கீழ் 31 கோடி LED பல்புகள் நாடு முழுவதும் விநியோகப்பட்டு கணிசமான அளவு மின்சாரம் சேமிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இன்றைய தேதி வரை நாட்டில் 5 கோடி குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டு காற்று மாசு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் 2021ஆம் ஆண்டிற்குள் 7 லட்சம் இளைஞர்களுக்கு சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாறுபாடு குறித்து பயிற்சி அளிக்கும் பசுமை திறன் மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். தூய்மை இந்தியா திட்டம் பற்றி குறிப்பிட்டுள்ள அவர், நாட்டில் 8 கோடியே 50 லட்சம் வீடுகளில் புதிய தனிநபர் கழிப்பிட வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 40 கோடி இந்தியர்கள் இந்த வசதியை பயன்படுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். புவியின் புரவலர் விருது
தமக்கு கிடைத்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள அவர், ஐநாவின் இந்த விருது இயற்கையுடன் இணைந்து வாழும் அவசியத்தை வலியுறுத்தும் இந்திய கலாச்சாரம் மற்றும் மாண்புகளுக்கான அங்கீகாரம் என்று தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் மற்றும் ஐநா சுற்றுச்சூழல் துறை செயல் இயக்குனர் எரிக் சோல்ஹிம் ஆகியோரின் பாராட்டுக்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரியது என்று கூறியுள்ளார். கங்கை நதியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள மலையேற்றத்தில் அனுபவம் உள்ள தன்னார்வலர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்தனர். 40 பேர் கொண்ட அந்த குழுவில் எவரெஸ்ட் சிகரத்தை வெற்றிகரமாக ஏறிய 8 பேரும் அடங்குவர். எவரெஸ்ட் சிகரத்தை முதலில் ஏறிய பெருமைக்குரிய பெண் பச்சேந்திரி பால் தலைமையில் பிரதமரை சந்தித்த அந்த குழுவினர் 1 மாத காலம் ஹரித்வாரில் தொடங்கி பாட்னா வரை கங்கை நதியில் பயணம் செய்து தூய்மையின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய உள்ளனர். பிஜ்னோர், நரோரா, கான்பூர், அலகாபாத், வாரணாசி உள்ளிட்ட 9 நகரங்களில் தூய்மை பணிகளிலும் அவர்கள் ஈடுபட உள்ளனர். அவர்களோடு கலந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கங்கையை தூய்மைப்படுத்துவதன் அவசியத்தை பொதுமக்களுக்கு, குறிப்பாக பள்ளி மாணவ மாணவியருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவில் 2 நாள் பயணமாக இன்று புதுதில்லி வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்தியா ரஷ்யா 19வது மாநாட்டில் பங்கு பெறும் புட்டின் பிரதமர் மோடியுடன் இருதரப்பு உறவு மற்றும் ரஷ்யா மீதான அமெரிக்க பொருளாதார தடை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க உள்ளார். ரஷ்யாவிடமிருந்து ட்ரயம்ப் S-400 ரக ஏவுகணைகளை வாங்குவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் அவர் பேச்சு நடத்த உள்ளார். அமெரிக்காவின் நிபந்தனைகளை பொருட்படுத்தாமல் ரஷ்யாவுடன் ராணுவ ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுவது உறுதி என பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் இறையாண்மையை காப்பாற்றவும் பிற நாடுகளுடனான நட்புறவை மேம்படுத்தும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ரயில்வே துறையில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்த வேண்டியது அவசியம் என்று அந்த துறைக்கான அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ரயில்வே துறையில் தொழில்நுட்ப மேம்பாடு தொடர்பான 2 நாள் சர்வதேச கருத்தரங்கை தில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், அடுத்த 6 மாதங்களில் 6000 ரயில் நிலையங்களில் வைஃபை வசதி ஏற்படுத்தப்படும் என்றார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் மட்டுமே மேம்பட்ட சேவையை வழங்க முடியும் என்று அவர் கூறினார். ரயில்வேயில் புதிய முயற்சியாக பயணியர் ரயில்களில் இடையூறுகள் இல்லாமல் 40 விரைவு ரயில்கள் அதிவேகத்தில் இயக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டதாகவும் தொடர்ந்து இந்த முறை நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களை நாடு முழுவதும் பயன்படுத்தி ரயில்களின் வேகங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக மத்திய கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் தெரிவித்தார். இன்று புதுதில்லியில் இந்தியா கெம் 2008 என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், கச்சா எண்ணெய் இறக்குமதியினால் பொருளாதார வளர்ச்சியில் தொய்வு காண்பதாக கூறிய அவர், இந்தியாவிடம் எத்தனால் உற்பத்தி செய்யும் திறன், தொழில்நுட்பம் உள்ளதாக தெரிவித்தார். சர்வதேச அளவில் இத்துறையில் இந்தியா 2ஆம் இடத்தில் இருப்பதாக கூறிய அவர், சுற்றுச்சூழல், பொருளாதாரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எத்தனால், தாவர எண்ணெய், மெத்தனால் போன்ற மாற்று எரிபொருள்களுக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக அவர் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கூடுதலாக வருவது வருத்தம் அளிப்பதாகவும், எண்ணெய் இறக்குமதி நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய கேள்விக்குறியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசிடம் பேட்டரியால் இயங்கும் வாகனங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக கூறிய அவர், அவை விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் கூறினார். அதிக மக்கள் தொகை கொண்ட வளமான நாடு இந்தியா என்றும், எதிர்காலத்தில் இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை ஊக்குவிக்க தேவையான நடவடிக்கைகளை தாம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். 2018-19 நிதியாண்டில் செப்டம்பர் வரையிலான அரையாண்டு காலத்தில் 5,47,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிதி கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது 16.7% அதிகம் என்றும் நிதி அமைச்சகம் புதுதில்லியில் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் 1,03,000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும், இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 30% அதிகம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன்படி நடப்பாண்டில் அரசுக்கு கிடைத்துள்ள நேரடி வரி வருவாய் நிலுவைத் தொகை வழங்கிய பிறகு 4,44,000 கோடி ரூபாய் உள்ளது என்றும், இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 14% அதிகம் என்றும் நிதி அமைச்சகம் கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் நிதி நிலையான 11,50,000 கோடி ரூபாயில் இது 38.6% என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் தஞ்சமடைந்த
7 ரோஹிங்கியா அகதிகளை அவர்களின் சொந்த நாடான மியான்மருக்கு அனுப்பி வைக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்தியாவிலேயே தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என கோரி இவர்கள் சார்பில் தாக்கல் செய்த மனு மீது இன்று தீர்ப்பு வழங்கிய உச்சநீதி தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மற்றும் நீதிபதிகள் SK கவுல் மற்றும் KM ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. இவர்கள் 7 பேரையும் தங்களுடைய குடிமக்கள் என மியான்மர் அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் அகதிகளாக இவர்கள் அசாமில் குடியேறியது சட்டவிரோதம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக தாம் பிரதமரை சந்தித்து பேச இருப்பதாக தெரிவித்தார். பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து 3 முறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பருவமழை முன்னெச்சரிக்கையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 3 முறை அரசினுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து தலைமைச் செயலகத்திலே அவருடைய ஆலோசனைகள்லாம் பெற்று அதற்கு தக்க ஏற்பாடை அரசு செய்திருக்கின்றன. வெள்ளத்தடுப்பு எச்சரிக்கையை எப்படி வந்தால் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பது அரசு திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒருவர் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் சட்டம் என்ன சொல்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் என்று முதலமைச்சர் கூறினார். தேர்தல் அறிவிக்காத நிலையில் கூட்டணி பற்றி எதுவும் பேச முடியாது என்றும் இப்பொழுது நாங்கள் தனியாக இருக்கின்றோம், யாருடனும் கூட்டணி கிடையாது என்று அவர் தெரிவித்தார். நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்று தெரிவித்தார். அடுத்து வருவது மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களின் உண்மை நிலையை விளக்கும் கள நிலவரம். இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின்னணு தேசிய விவசாய சந்தை திட்டம் குறித்த ஒரு பார்வை. நெல்லை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் 383 சேவை மையங்கள் பாரத பிரதமரின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்காற்றுகின்றன. அரசு சலுகைகளை பெறவும் பள்ளி கல்லூரிகளில் சேரவும் தேவைப்படும் இருப்பிடச் சான்று, சாதிச் சான்று, வருமானச் சான்று உள்ளிட்ட பல்வேறு சான்றுகளை பெற்ற மக்கள் வட்டார மாவட்ட தலைநகரங்களுக்கு மீண்டும் மீண்டும் சென்று திரும்ப வேண்டிய நிலை இதுவரை இருந்து வந்தது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த சான்றிதழ்கள் அனைத்தும் அவரவர் கிராமத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மக்களுக்கு ஏற்பட்டு வந்த வீணான பொருள் செலவும் கால விரயமும் பெருமளவு தவிர்க்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள இலவச வைஃபை வசதி பயணிகளுக்கு மிகவும் பயன் தருவதாக இருக்கிறது. அரசின் இடைவிடாத முயற்சிகளால் இன்று கிராமங்கள் வரை மின்னணு வர்த்தக பரிவர்த்தனை வழக்கத்திற்கு வந்துள்ளது. இதனால் மின்னணு அட்டைகளை பயன்படுத்தி மக்கள் டிக்கெட் முன்பதிவு செய்வது, பொருட்களையும் சேவைகளையும் வாங்குவது உள்ளிட்ட அன்றாட நடவடிக்கைகளை எளிதாக செய்து கொள்ள முடிகிறது. பாதுகாப்பற்ற நிலையில் கையில் பணத்தை எடுத்துச் செல்லும் தொல்லை நீங்கியது பற்றி மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இன்றைக்கு அரசாங்கமானது டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற முறையில் மக்கள்கிட்ட பணப்புழக்கமானது ஒரு சேஃப்டி பண்ணியிருக்குது. இன்றைக்கி சாதாரண பாமர மக்கள் கூட இன்றைக்கி பேடிஎம்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே தன்னுடைய பண டிரான்சாக்ஷன் இன்றைக்கி கார்டு மூலமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால இன்றைக்கி நிறைய இன்றைக்கி ஒய்ஃபை மூலமாக எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணுறது மக்களுக்கு மிகப்பெரிய லாபகரமாக மாறி இருக்குது. அதனால இன்னைக்கு மக்களுடைய பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தில் இப்போ எல்லா சர்டிஃபிகேட்டுகளுமே ஆன்லைனில் கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்குது. குறுகிய நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பாடு இருக்குங்கிறது ரொம்ப எளிமையாக மக்களுக்கு இந்த விஷயம், குறிப்பாக ஆர்டிஓ சம்மந்தப்பட்ட விஷயம், டிரைவிங் லைசன்ஸ் விஷயமா இருக்கலாம், இந்த மாதிரி பெர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், ஒரு இறப்பு சான்றிதழாக இருக்கலாம், குறுகிய நேரத்தில் ரொம்ப விரைவாக இந்த மக்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் இந்தியா மூலமாக இந்த மாதிரி பயன்பெற்று இருக்கு. நானும் அதில் பயன்பெற்றிருக்கிறேன். பொதிகை செய்திகளுக்காக திருமலை குமார், நெல்லை. இனி வருவது சில முக்கிய செய்திகள் சுருக்கமாக. பிஜேபி அரசு பதவி ஏற்றது முதல் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் ஊக்கம் அளிக்கும் வகையில் பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள், அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு பயிர் காப்பீட்டு திட்டம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அவர் கூறினார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் 4 படுக்கைகள் கொண்ட அணுக்கூறு புற்றுநோய் உயர் சிகிச்சை பிரிவை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறந்த செவிலியர்களுக்கு விருதுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த உயர் சிகிச்சை பிரிவில் கதிரியக்க தன்மை கொண்ட மருந்துகளை உடலில் செலுத்தி புற்றுநோயை குணப்படுத்த முடியும் என்று அவர் கூறினார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆகியோர் தங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியும் தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடக்குமுறைகளை ஏவி விடுவது, சம்பளத்தை பிடிப்பது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளில் மட்டுமே தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது என்று கூறியுள்ளார். ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். 144 வருடத்திற்கு பிறகு நடைபெற இருக்கும் தாமிரபரணி மகா புஷ்கர விழாவிற்கு சிறப்பு ரயில்களை இயக்குமாறு தெற்கு ரயில்வே பொது மேலாளரை பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு சர்வதேச சூழ்நிலைகளே காரணம் என்றார். திருப்பரங்குன்றம், திருவாரூர் இடைத்தேர்தலில் பிஜேபி போட்டியிடுவது குறித்து மத்திய தலைமைதான் முடிவு செய்யும் என்று அவர் கூறினார். பெட்ரோல், டீசலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவர ஆலோசனை நடைபெற்று வருவதாக பிஜேபி தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதில் எந்த ஊழலும் இல்லை என்றார். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்கள் செல்வது குறித்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு இல்லை என்ற கேரள அரசின் முடிவு துரதிருஷ்டவசமானது என்றார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எந்த நிறுவனத்துக்கு அளித்தாலும் அது ஒப்பந்தமாகவே இருக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்ப்பை மீறி எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியாது என்று கூறினார். யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக ஆசைப்படலாம், ஆனால் அது குறித்து எஜமானர்களான மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு குழுவை 5 ஆண்டுகளாக அமைக்காதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்த வழக்கை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் பி.டி. ஆஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு இது தொடர்பாக தமிழக அரசு வரும் 11ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து ஏதாவது காரணத்தால் விலகிக் கொள்ளும் மாணவர்கள் செலுத்திய கட்டணத்தை கல்வி நிறுவனங்கள் முழுமையாக திருப்பித் தர வேண்டும் என்றும், அவ்வாறு திருப்பித் தர மறுக்கும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை எச்சரித்துள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு விதிகளை மீறி கல்லூரியை விட்டு விலகும் மாணவர்களிடம் பெறப்பட்ட கட்டணத்தை திருப்பி அளிக்க இந்த நிறுவனங்கள் தவறிவிடுகின்றன. டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது மற்றும் பல்வேறு சமூக பொருளாதார செயல்பாடுகளில் மின்னணு முறையை மேற்கொள்ளுதல் போன்ற செயல்பாடுகள் மூலம் இந்தியா மின்னணு பண பரிவர்த்தனையில் 28ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2011ஆம் ஆண்டு இந்தியா 36வது இடத்தில் இருந்தது. சமூக பொருளாதார மேம்பாட்டில் இந்தியா 60வது இடத்தில் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. மின்னணு பண பரிவர்த்தனையில் மக்களுக்கும் அரசுக்கும் இடையேயான பரிமாற்றம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் லே நகரில் இன்று நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. கடந்த 30ஆம் தேதி அப்பகுதியில் இளம்பெண் ஒருவரிடம் அடையாளம் தெரியாத 2 காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும், இதனை தடுத்த 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை எதிர்த்து இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கல்வீச்சு சம்பவம் நடைபெற்றது. காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டு வீசி வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தனியார் நிறுவனத்துக்கு கடன் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்ததால் ஐசிஐசிஐ வங்கியின் தலைமை செயல் அதிகாரி சந்தா கோச்சார் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஐசிஐசிஐ வங்கி நிர்வாகம்
சந்தீப் பக்ஷி என்பவரை புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். சீனா மீது அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கைகள் சீனாவை கடுமையாக பாதித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது சீனா அமெரிக்காவுடன் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக கூறியதுடன் அதனை வரவேற்றார். முறையற்ற வர்த்தக நடவடிக்கைகளை அந்நாட்டு மாற்றிக்கொண்டால் மட்டுமே இந்த பிரச்சினை முடிவுக்கு வரும் என்று அவர் தெரிவித்தார். தான் பதவியேற்ற பின் அமெரிக்காவின் சந்தை 55% கூடியுள்ளதாகவும் சீனாவின் சந்தை 30% வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள சில தடைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அரசுக்கு ஐநா சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனிதநேய அடிப்படையில் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைக்கச் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான பிறகு ஈரான் அமெரிக்கா இடையேயான ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்து அந்நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதித்து உத்தரவிட்டார். அமெரிக்கா ஈரான் இடையே கடந்த 1955ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நட்புறவு ஒப்பந்தத்தை மீறும் செயலாக அமெரிக்காவின் நடவடிக்கை உள்ளது என கூறி ஈரான் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை புறக்கணிக்கும் தடையை அந்நாடு விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அடுத்து வருவது வணிகச் செய்திகள். அரசு எண்ணெய் நிறுவனங்கள் தங்களது நீண்டகால செயல்பாட்டு மூலதனத்தை வெளிநாடுகளிலிருந்து திரட்டிக் கொள்ள ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. இதுவரை அனுமதி அளிக்கப்படாத நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதாலும் அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருவதாலும் தற்போது இதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையேற்றம், ரூபாய் மதிப்பிழப்பு உள்ளிட்ட காரணிகளால் பங்குச் சந்தையில் இன்று பெரும் சரிவு காணப்பட்டது. மும்பை பங்கு சந்தையில் சென்செக்ஸ் 806 புள்ளிகள் குறைந்து 35,159 விற்பனையானது. தேசிய பங்கு சந்தையில் நிப்டி 259 புள்ளிகள் குறைந்து 10,599 நிலை பெற்றது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்று 23 பைசா அதிகரித்து 73 ரூபாய் 57 காசுகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்து 23,792 ரூபாயாக விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 2,974 ரூபாய்க்கு விற்பனையானது. அடுத்து விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்துள்ளது. குஜராத் மாநிலம் ராஜ்காட்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய அணி டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது. இந்திய அணியின் சார்பில் முதலில் களமிறங்கிய இளம் வீரர் பிருத்வி ஷா 154 பந்துகளில் 134 ரன் எடுத்தார். புஜாரா 86 ரன் எடுத்தார். கேப்டன் விராட் கோலி 137 பந்துகளில் 72 ரன் எடுத்து களத்தில் உள்ளார். Prouder moment for all his teammates. Take a bow, Prithvi Shaw. அடுத்து வருவது வானிலை. தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வரும் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தின் பல இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று ரெட் அலர்ட் எனப்படும் தீவிர எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை தென்மேற்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அது மேலும் தீவிரமடைந்து அடுத்த 48 மணி நேரத்தில் வடமேற்காக நகர்ந்து புயலாக மாற வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் அக்டோபர் 5ஆம் தேதி, நாளை, அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும்.
இது அதை தொடர்ந்து வரக்கூடிய 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். மேலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறி ஓமன் கரையை நோக்கி நகரக்கூடும். எனவே மீனவர்கள் குமரி கடல், தெற்கு கேரளா, லட்சத்தீவுகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு அக்டோபர் 5 முதல் 8ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை இடைவிடப்பி சில முறை மழை பெய்யும். இந்தியா வியட்நாம் கடலோர காவல் படையினர் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடிப்படையில் சென்னைக்கு அருகே வங்கக்கடலில் இன்று கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். வியட்நாம் கடலோர காவல்படை கப்பலும் இந்திய கடலோர காவல்படையின் 3 கப்பல்களும் டார்னியர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டன. எண்ணெய் கப்பலை கடத்தல்காரர்களிடமிருந்து மீட்பது, கப்பலில் ஏற்படும் தீ விபத்தை அணைப்பது, கடலில் தத்தளிக்கும் ஒருவரை மீட்பது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சிகள் பத்திரிகையாளர்கள் முன்பு நடத்தி காட்டப்பட்டன. பயிற்சியை வியட்நாம் கடலோர காவல் படையை சேர்ந்த மேஜர் ஜெனரல் நஹியுன் வான்சன், இந்திய கடலோர காவல்படையின் கூடுதல் தலைமை இயக்குநர் KR நவ்டியால், IG பரமேஷ் சிவமணி ஆகியோர் பார்வையிட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல், டீசல் விலையை ₹2.50 குறைத்தது மத்திய அரசு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றலை பயன்படுத்த அரசு முழு கவனம் செலுத்துகிறது. பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு கட்டுரையில் தகவல். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் அமைக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆட்ட நேர இறுதியில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா அணி 4 விக்கெட் இழப்புக்கு 364 ரன். தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை. வரும் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை. இத்துடன் எமது செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.